ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபைனல் மேட்ச் வாட் ஹேப்பனிங் அது போன்றதாங்க. நம்ம பாகிஸ்தான் அணி அயர்லாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப போராடி வின் பண்ணாங்க. கடைசி மேட்ச் அவங்களது இதுதான் இந்த T20 தொடரில். அதுவும் அயர்லாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப போராடி ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரில. ஏன் பங்காளி, ஒரு காலத்தில் எப்படி இந்த பங்காளி நீங்கள் உங்களை பார்த்து அலறாத டீமே கிடையாது, ஆனால் இப்போ ரொம்ப மொக்கையாயிட்டாங்க. இதை தொடர்ந்து கேப்டன் பாபர் அசம் வெற்றிக்கு பிறகு ப்ரெஸ் மீட்டை சந்தித்து சில பல கருத்துக்கள்லாம் சொன்னார். அது என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பாபர் அசம் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு கேப்டன் பதவி கொடுத்தது ஏன் கொடுத்தாங்க தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேப்டன் பதவியிலேருந்து தூக்குனாங்க, அஃப்ரிடி கொடுத்தாங்க. திருப்பியும் பாகிஸ்தான தலைமையிலேருந்து எனக்கு கட்டாயம் 10 நாள் தான் நான் கேப்டன் பதவி வாங்கினேன். இருந்தாலும் நான் நல்லா பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் எங்கள் அணி ஒரு டீமாக சரியாக பண்ணலை. அதனால தான் தோல்விக்கு காரணம். நான் குறிப்பிட்டு பிளேயர் யாரையும் சொல்ல விரும்பலை. எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அணி தான். ஜெயித்தாலும் ஒரு அணியை தான் நாங்கள் ஜெயிப்போம், தோத்தாலும் ஒரு அணியை தான் தோப்போம். அதனால் கண்டிப்பாக எனக்கு மீண்டும் நான் கேப்டன் பதவியிலிருந்து வெளியே போனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி எங்கள் பிசிசிஐ கிட்ட சொல்லிட்டேன், கேப்டன் பதவியிலேருந்து என்னை வெளியே வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி தாங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவரோட கேப்டன்ஷிப் இருக்குது. கொஞ்சம் ஸ்டார்டிங் டைமில் நல்லா தான் பாபர் அசம் கேப்டன்ஷிப் பண்ணார். இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பவுலர்லாம் சும்மா கத்தனாலே, பவுலர் பேசினாலே ரிவ்யூவெலாம் எடுத்துடுறாரு. அவர் தனிப்பட்ட முறையில் எடுக்க மாட்டுறாரு. அதனாலே சில பேர் ரிவ்யூவெலாம் ராங்காக போய் அப்புறம் விக்கெட் ஆனதெல்லாம் ரிவ்யூ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பாகிஸ்தான் அணி. அதனால் சின்ன சின்ன தப்பு பண்ணுறாங்க, டீமாகவும் தப்பு பண்ணுறாங்க, இவர் கேப்டனாகவும் தப்பு பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவர் கண்டிப்பாக வரணுங்க. நல்ல பாகிஸ்தான் டீமுங்க, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, போலிங் அவங்கள பார்த்து அலறாதனே கிடையாது அந்த காலத்துலலாம். இப்போயும் அந்த அளவுக்கு போலர்ஸ் இருக்காங்க. பட் சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறாங்க, சின்ன டீமுக்கிட்டலாம் அடி வாங்குறாங்க. நீங்கள் கூட ஓடிஐ வேர்ல்டு கப் கூட பார்த்துருப்பீங்க, ஆப்கானிஸ்தானு கூடலாம் தோத்தாங்க நம்ம பங்காளியான பாகிஸ்தான் அணி. அந்த மாதிரி வர வர அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிட்டே வருது. கண்டிப்பாக அவங்க இன்னும் நிறைய சின்ன சின்ன தப்புக்கள்லாம் சரி பண்ணிக்கின்னு கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணுங்க. ஏன்னா நல்ல டீமுங்க. அதில் பிளேயர்லாம் ரிஸ்வான், அப்புறம் பாபர் அசம், அஃப்ரிடி, அமீர் சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர் இருக்காங்க. ஆனால் டீமாக அவங்க சரியாக விளையாட மாட்டுறாங்க தான் உண்மை. அவங்க கண்டிப்பாக டீமாக விளையாடினாங்கன்னா அவங்கள அடிச்சுக்க டீமை எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு பழைய பாகிஸ்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அடுத்த வருஷம் 2026 T20 வேர்ல்டு கப் மறுபடியும் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிஃபயர்லாம் ஆடி வந்து தான் நீங்கள் T20 ஆடுற மாரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதனால் கண்டிப்பாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. பார்க்கலாம் பாகிஸ்தான் திருப்பி கம்பேக் கொடுக்குறாங்களா சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாகிஸ்தானில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார், அவங்க பேரை கொஞ்சம் கமெண்டில் தட்டிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கொன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.